சிறுபிள்ளைத்தனமான கயேந்திரகுமார் போன்றவர்களுடன் சேர்ந்து ஜனாதிபதியை சந்திக்க நான் தயாரில்லை. கொள்ளையர்களின் கொடூர செயல். இரு பிள்ளைகளின் தந்தைக்கு நேர்ந்த சோகம். 48 மணி நேரத்திற்கு QR இடைநிறுத்தம். 46 இலங்கையர்களை நாடு கடத்தியது ஆஸ்திரேலியா. இங்கிலாந்தில் கடத்தப்பட்டதாக கூறப்படும் இலங்கை பெண் தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய தகவல். ரணில் பதவிக்கு வருவதற்கு முன் வழங்கப்பட்ட உத்தரவினால் ஏற்பட்டுள்ள பெரும் சிக்கல். அரசியல் ஆய்வாளர். கனடாவில் மகனை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை விட்ட இலங்கையர். காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். திச விதாரண. லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலையை திங்கட்கிழமை முதல் குறைக்க தீர்மானம். கனடாவில் ஆற்றில் விழுந்த மகனை காப்பாற்றுவதற்காக தண்ணீரில் குதித்து இலங்கையர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள பெர்னபியில் வாழ்ந்து வந்தவர் பஹீர் ஜுனைதீன். இலங்கையிலிருந்து 25 ஆண்டுகளுக்கு முன் கனடா வந்த ஜுனைதீன் சொந்தமாக கணனி தொடர்பிலான தொழிலொன்றை செய்து வந்தார். கடந்த வார இறுதியில் ஜுனைதீன் குடும்பத்தினர் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றிற்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது ஜுனைதீன் அவரது இளைய மகனான சயித் தங்கள் நண்பர்களுடன் ரப்பர் படகு ஒன்றில் பயணித்திருக்கிறார்கள். அப்போது திடீரென ஜுனைதீன் பயணித்த படகு கவிழ்த்து அவருடைய மகன் சயித் தண்ணீருக்குள் விழுந்துள்ளார். உடனே மகனை காப்பாற்ற தண்ணீருக்குள் குதித்திருக்கிறார் ஜுனைதீன். அங்கே நடந்த குழப்பத்தை கண்ட சிலர் உடனடியாக சயித்தை காப்பாற்றியிருக்கிறார்கள். ஆனால் பரிதாபம், ஜுனைதீன் என்ன ஆனார் என ஒருவரும் கவனிக்கவில்லை. பிறகு ஜுனைதீனின் மனைவியான ஃபர்சானா தான் தன் கணவரை காணவில்லை என்று பதற உடனே சிலர் தண்ணீருக்குள் குதித்து அவரை தேட துவக்கியிருக்கிறார்கள். நல்ல வேளையாக அங்கு படியில் இல்லாத தீயணைப்பு துணையினர் இருவர் இருக்க அவர்கள் தண்ணீரில் குதித்து ஜுனைதீன் தண்ணீரில் இருந்து மீட்டு அவருக்கு உயிர்காக்கும் சிகிச்சை அளித்துள்ளார்கள். உடனடியாக ஜுனைதீன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். சுயநினைவில்லாமல் இருந்த ஜுனைதீனுக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவரது மூளை முதலான உள்ளுறுப்புகள் செயலிழந்து விட்டிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து புதன்கிழமை ஜுனைதீன் உயிரிழந்துள்ளார். சிறுபிள்ளைத்தனமான சைக்கிள் கட்சியினருடன் சென்று ஜனாதிபதியை சந்திக்க நான் விரும்பவில்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் வியாழக்கிழமை ஜாழ் நல்லூரில் அமைந்துள்ள அவரது வீட்டில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஊடக சந்திப்பில் விக்னேஸ்வரனிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்தித்துள்ளார். தங்களை சந்திப்பதற்கான திகதி வழங்கப்பட்டதா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த போது CV விக்னேஸ்வரன் தனக்கு அழைப்பு கிடைத்தது. எதிர்வரும் புதன்கிழமை ஜனாதிபதியை சந்திப்பதற்கான திகதி செயலக அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்பட்டது. என்னுடன் சந்திப்புக்கு சைக்கிள் கட்சியை சேர்ந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையும் அழைப்பதாக தெரிவித்தனர். இதில் ஒரு குழப்ப நிலை இருக்கிறது. சிறுபிள்ளைத்தனமான செயற்பாடுகளுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் சேர்த்து ஜனாதிபதியை சந்திப்பது சாதகமாக எனக்கு தெரியவில்லை. கஜேந்திரகுமார் எதற்கெடுத்தாலும் முடியாது, வரமாட்டோம், சரிவராது என பேசுபவர்களுடன் நானும் இணைந்து சந்திப்பது பரிசீலிக்க வேண்டிய விடயம். ஜனாதிபதியுடன் சந்திக்கும் போது நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பில் பேச இருக்கிறேன். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஏற்கனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேசியிருக்கிற நிலையில் எதிர்வரும் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ள சந்திப்பின் போது ஜனாதிபதியுடன் சந்திக்கும் போது நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பில் பேச இருக்கிறேன். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஏற்கனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேசியிருக்கிற நிலையில் எதிர்வரும் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ள சந்திப்பின் போது குறித்த விடயம் தொடர்பில் பேசியே சாதகமான முடிவு ஒன்றை எடுக்க முயற்சிப்பேன் என அவர் மேலும் தெரிவித்தார். வத்தலை உள்ள பகுதியொன்றில் இரு பிள்ளைகளின் தந்தையொருவர் கொள்ளையர்களின் கத்திக்குத்து தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் வத்தலை ஹெந்தலை அட்டம்பலவத்தை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு 9:20 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, அட்டம்பலவத்தை பகுதியில் அமைந்துள்ள லங்கா பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் களஞ்சிய காப்பாளராக கடமையாற்றும் இந்த குடும்பஸ்தர் தனது மோட்டார் சைக்கிளுக்கு எரிபொருள் நிரப்பிவிட்டு தொழிற்சாலை நோக்கி வந்துள்ளார். இதன்போது அட்டம்பலவத்தை பகுதியில் அவரை வழிமறித்த இரு கொள்ளையர்கள் அவரிடமிருந்த கைத்தொலைபேசி உட்பட பொருட்களை அபகரிக்க முயன்றுள்ளனர். இதனை தடுப்பதற்கு குடும்பஸ்தர் முயன்றபோது கொள்ளையர்கள் இவர் மீது கத்திக்குத்து தாக்குதலை நடத்திவிட்டு அவரது கைத்தொலைபேசியை அபகரித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த குறித்த நபர் ராகமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தில் ஈடுபடும் உரிமை நாட்டு மக்களுக்கு உண்டு. காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் யதார்த்த நிலைமையை விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர் போராட்டம் நாட்டை பலவீனப்படுத்தும் என லங்கா சமசமாய கட்சியின் தலைவர் பேராசிரியர் திச விதாரண தெரிவித்தார். காலிமுகத்திடல் போராட்டக்களம் தொடர்பில் வினவிய போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தின் தன்னிச்சையான செயற்பாடுகளின் காரணமாக நாட்டில் என்றுமில்லாத அளவிற்கு போராட்டங்கள் தோற்றம் பெற்றன.
காலிமுகத்துடன் ஜனநாயக போராட்டத்தின் காரணமாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பதவி விலகினார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகினார். அரசியலமைப்பிற்கு அமைவாகவே பாராளுமன்றத்தின் ஊடாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சர்வ கட்சி அரசாங்கத்தில் ஒரு தரப்பினரும் இணையாத பட்சத்தில் மாற்று வழிமுறைகள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டியுள்ளது. அரசாங்கத்தை பொறுப்பேற்றவர்கள் அனைவரையும் ஹோம் என குறிப்பிட்டார். நாட்டில் அடுத்த கட்ட நிலைமை என்பது என்ன குறித்து அவதானம் செலுத்த வேண்டும். பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்துள்ள நிலையில் நிலையான அரசாங்கம் ஒன்று தோற்றம் பெறாவிடில் எந்த நாடும் எமக்கு உதவி புரியாது. ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தில் ஈடுபடும் உரிமை நாட்டு மக்களுக்கு உண்டு. காலிமுகத்திடலில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் யதார்த்த நிலையை விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர் போராட்டங்கள் நாட்டை பலவீனப்படுத்தும் என்பதற்கு பல நாடுகள் உதாரணமாக உள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்திற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும். மக்களால் கடுமையாக விமர்சிக்கப்படும் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இணைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளோம் என்றார். பிரித்தானியாவில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் தனது மகள் கடத்தப்பட்டதாக தெரிவித்து காலி உணவடின பிரதேசத்தில் தந்தையொருவர் விடுத்த வேண்டுகோள் குறித்து அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன. எவ்வாறாயினும் கடத்தப்பட்டதாக கூறப்படும் சிறுமி தொடர்பில் தற்போது முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவில் 10 வருடங்களாக தீவிரவாத கும்பலால் சிறைப்பிடிக்கப்பட்ட இடது மக்களை விடுதலை செய்ய வாசகம் அடங்கிய வேனொன்று தென்னிலங்கையில் சுற்றித் திரிகிறது. காலியில் வாழும் சேனக சொய்சா என்பவர் தனது மக்களை தேடும் முயற்சியில் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அண்மையில் செய்திகள் வெளியாகின. குறித்த வாகனத்தில் இருக்கும் புகைப்படத்தில் உள்ள யுவதியின் தந்தையான சேனக சொய்சா இந்த வாகனத்தை ஓடி செல்வதுடன் தனது மக்களை தேடி தருமாறு தினந்தோறும் பரவலான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். 2012ஆம் ஆண்டில் அவரது 10 வயது மகள் இங்கிலாந்தில் தேசிய குற்றவியல் முகவரம் என்ற பயங்கரவாத குழுவால் கடத்தப்பட்டதாகவும் தனது மகளை தன்னிடம் திருப்பித் தர ஏற்பாடு செய்யுமாறும் அவர் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டார். எவ்வாறாயினும் கடத்தப்பட்டதாக கூறப்படும் பெண் இங்கிலாந்தில் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் குறித்து கொழும்பு ஊடகம் ஒன்று இந்த பெண்ணை தொடர்பு கொண்டு கேட்டுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள அவர் தான் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இங்கிலாந்தில் தனது தாயுடன் நேரத்தை செலவிடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து தமது நாட்டுக்குள் சட்டவிரோதமாக பிரவேசிக்க முயன்ற 46 சட்டவிரோத குடியேற்றக்காரர்களை ஏற்றிக்கொண்டு ஆஸ்திரேலியா கப்பல் ஒன்று இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த 46 பேர் கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதியன்று சட்டவிரோதமாக கடல் வழியாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முற்பட்ட போது ஆஸ்திரேலியா எல்லைப்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்களே இன்று ஆஸ்திரேலிய கப்பல் மூலம் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டனர். ஆஸ்திரேலியா எல்லைப்படை கப்பலில் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஆஸ்திரேலிய எல்லைப்படையின் தெற்காசியாவுக்கான பிராந்திய பணிப்பாளர் கொமாண்டர் கிறிஸ் வாண்டர்ஸ் ஆட்கடத்தலை தடுப்பதில் இலங்கை பங்காளிகளுடனான உறவை ஆஸ்திரேலியா அரசு உயர்வாக மதிக்கின்றது என்று குறிப்பிட்டார். லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை எதிர்வரும் 8ஆம் தேதி நள்ளிரவுடன் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை குறைப்பை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. லிட்ரோ சமையல் எரிவாயு விலை நேற்று நள்ளிரவுடன் குறைக்கப்படும் என முன்னதாக அதன் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்திருந்தார். எனினும் எதிர்வரும் திங்கட்கிழமை நள்ளிரவுடன் லிட்ரோ சமையல் எரிவாயு விலை குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்பதற்கு முன்னர் திட்டமிடப்பட்டு தற்போது உளவுத்துறை நடவடிக்கைக்காக சீன கப்பல் இலங்கை நோக்கி விரைந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர் ஜதீந்திரா தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பிலான சீனாவின் நடவடிக்கை தனது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என இந்தியா எண்ணும் பட்சத்தில் இலங்கை வரும் சீன கப்பல் தொடர்பில் இந்தியா கேள்வி கேட்பது ஆச்சரியப்படக்கூடிய விடயம் அல்ல. இருப்பினும் இலங்கையின் வெளிவிவகார கொள்கையை பொறுத்தவரையில் இலங்கை எந்தளவு தனது நடுநிலையை பேணி பாதுகாக்கலாம் என்பது தென்னிலங்கை அரசியலில் தற்போது சவாலாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதிய பயனர்களுக்கான எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்காக QR பதிவுகளை அடுத்த 48 மணி நேரத்திற்கு மேற்கொள்ள முடியாது என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். கணனி அமைப்பில் ஏற்பட்ட பராமரிப்பு பணி காரணமாகவே இந்த இடையூறு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததன் பின்னர் மீண்டும் QR குறியீட்டில் பதிவு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.